ரெமோ பட விழாவில் பேசிய நடிகர் சிவகார்த்திகேயன் முன்வைத்த புகார் தொடர்பாக நடிகர் சங்கம் ஆராய்ந்து முடிவெடுக்கும் என்று தென்னிந்திய நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விஷால் பதிலளித்துள்ளார். இதுகுறித்து நடிகர் சிவகார்த்திகேயன் முன்வைத்த புகார் மற்றும் நடிகர் விஷால் அளித்த விளக்கத்தை தற்போது பார்க்கலாம். பார்த்துருக்கேங்க நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுஸில் அவரோட டிசைனை வச்சுக்கிட்டு இதை கொடுங்க, இது ஆடுக்கு நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும்னு கெஞ்சிக்கிட்டே இருப்பாருங்க அந்த மனுஷன். நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுஸில் வாசல்லே நிப்பாட்டிருக்காங்க அவரை. ஆனால் அந்த கம்பெனிக்காக மட்டுமே வேலை செஞ்சுருக்கார். ஏதாவது சொத்து இருக்கான்னு கேளுங்க அந்த மனுஷன்ட்ட, சொந்தமாக கார் இருக்கான்னு கேளுங்க அவர்கிட்ட. இந்த படம் ரிலீஸ் வரைக்கும் எவ்வளோங்க பிரச்சனை கொடுப்பீங்க? யாரெல்லாம் கொடுக்குறீங்கன்னு உங்களுக்கே தெரியும். எவ்வளோ கொடுப்பீங்க? இல்லை விடுங்கண்ணே, நான் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருக்கேன். தயவு நான் இங்கே வந்து நானும் அவரோ யாரையும் இது பண்ணுன்றதுக்காகவும் அதுக்காக இந்த படம் எடுக்கவே வரல. ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணோம், அதுக்காக மட்டும்தான் படம் எடுக்க வரோம். அதுக்கு வேலை செய்ய விடுங்க, கெஞ்சி கேட்டுக்கிறேன், வேலை செய்ய விடுங்க, அவரையும் சரி என்னையும் சரி. சிவாவோட பிரச்சனை வந்து எங்கள் பார்வைக்கு வந்தது. கண்டிப்பாக வந்து நடிகர் சங்கம் எப்போவுமே நல்லது பண்ணணுன்ற நோக்கத்தில் மெம்பர்ஸுக்கு மட்டும் இல்லை, அது பொதுவாகவே ஆக்டர்ஸ்க்கு நல்லது செய்யணுன்ற அடிப்படையில் எப்போவுமே வேலை செஞ்சுட்டு இருக்கோம். சிவாவோட பிரச்சனைக்கு கண்டிப்பாக நல்ல தீர்ப்பு வரும்.